துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்க்க போற பதிவு ஐப்பசி மாத பலன்கள். அதை பற்றிய பதிவை காண இருக்கிறோம். முதல்ல இந்த பதிவை பார்த்து பலன்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பலன்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பலன்கள் முறையில தான் நம்ம இந்த மாசம் ஃபுல்லா ஆப்ரேட் ஆகுமா, இல்ல இதுல ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது முக்கியமான தகவல். பொதுவா பலன்கள் சொல்லும் போது ஒரிஜினல் ஜாதகத்துல தசா புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நடைமுறையில இப்ப என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுதுன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த தசா புத்திக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம அந்த பீரியட்ல பலன்களை அனுபவிக்க முடியும். இதுதான் மெயின் லாஜிக். இந்த லாஜிக்கை நம்ம மறந்துடவே கூடாது. இப்போ மாச பிரகாரம் கிரகங்கள் மாறுது, அதுக்கேற்ற பலன்கள்லாம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். ஆனா தசா புத்தி பலன்களை அது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து உங்கள் ஜாதகத்தில் இப்போது என்ன தசா நடக்கிறது, இப்போது என்ன புத்தி நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தசா புத்தி நமக்கு சாதகமாக இருந்தால் இந்த மாத பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். ஒருவேளை தசா புத்தி பலன்கள் சாதகமாக இல்லாமல் போய் இந்த ஜாதகத்தினுடைய பலனும் சாதகம் இல்லாமல் போய்விட்டால் மைனஸ் இன்டு மைனஸ் பலகீனமாக போய்விடும். முதல்ல இதை தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு தசா புத்தி பலன்கள் தான் பிக்சட் டெபாசிட், இதெல்லாம் டெம்பரரி டெபாசிட். அதாவது கோச்சார கதியில மாறக்கூடிய பலன்களை விட்டு சொல்லுகிறோம். ஆனால் நிரந்தரமான பலன்கள் நமது பிறப்பின் போது தசா புத்தி பலன்களை பொறுத்துத்தான் அமையும். இதுதான் நிரந்தரமான விதி. இதில் எந்த மாற்றமும் ஏற்பட தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது தினப்பலன், வாரப்பலன், மாத பலன்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த பலன்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னா ஒர்க் அவுட் ஆகும். அந்த நாட்டுக்குரிய அந்த நாளுக்குரிய பயிற்சியும், அந்த வாரத்துக்குரிய கிரக பயிற்சியும், அந்த மாசத்துடைய பிளானட் பயிற்சியை பொறுத்துதான் அந்த பலன்கள் அமையும். ஆனால் அது நிரந்தரமான பலன்கள் கிடையாது. ஒருவேளை தசா புத்தியும் நன்றாக இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அங்க தசா புத்தி நல்லா இல்லைன்னா இங்க இருக்கிற கிரக பயிற்சிகள் சாதகமா இருந்தா இந்த டெம்பரரி பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். அதனால தயவு செய்து இதையே முழுதுமாக 100% நம்பி இருக்க கூடாது. நம்மளுடைய பிறப்பின் ஜாதகத்தை வைத்து தசா புத்தி பலன்களை வைத்துத்தான் நாம் முடிவுக்கு வர முடியும். அந்த முடிவை இந்த மாற்றங்கள் கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் சில உதாரண ஜாதகம் மூலமா அதை பின்னாடி சொல்றேன். இப்போ நம்ம ஐப்பசி மாச பலன்களுக்கு போவோம். இப்போ ஐப்பசி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாறுதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ போன தடவை பார்க்கும்போது புரட்டாசி மாசம் பார்க்கும்போது மிதுனத்துல குரு இருந்தது. இப்ப பாருங்க, அந்த குரு 8/10/25 அன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு கடகத்துக்கு வந்துச்சு. அதிசாரம் என்ற முறையில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாற்றம் அடைந்திருக்கிறது. அப்ப இந்த மாற்றம் அடைந்த குருவின் பலன்கள் மாறுபடும், குருவின் பார்வைகள் மாறுபடும். இந்த குருவின் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் பார்வைக்கு தகுந்தாரையும் பலன்கள் மாறுபடும். உதாரணமா போன தடவை பார்க்கும்போது மிதுன ராசியில குரு இருக்கும்போது அது ஜென்ம சனியாக சொன்னோம். அதாவது மிதுன ராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தது. இப்ப பாருங்க, அவங்க மிதுன சரி ஜென்ம குருல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஜென்ம குரு கிடையாது. இப்போ கடகத்துல இருக்கிறவங்க தான் ஜென்ம குரு. எந்த ராசியில குரு இருக்குதோ அது அவர்களுக்கு ஜென்ம குரு. முதல்ல இந்த குரு மாற்றம் அடைந்திருக்கிறது. 8/10 21 டிசம்பர் வரைக்கும் இந்த குரு கடகத்தில் இருந்து கொண்டுதான் பார்வையை செலுத்தும். அதிலும் முக்கியமாக இந்த கடக குரு
உச்ச இடத்தை அடைகிறது. இப்போ ஒரு பிளானட் நீச்சமாகவும் உச்சமாகவும், உச்சமாக இருந்து பார்வை பெற்றால் அந்த உச்ச பார்வை, அதாவது நல்ல அதீத பலன்களை பார்க்கக்கூடிய பலன்களாக இருக்கும். ஒருவேளை அந்த குரு நீச்சமாய் பார்த்தா அதனுடைய பலன்கள் குறைவாக இருக்கும். பார்வை பலன்கள் இருக்கும், ஆனால் பெர்சன்டேஜ் வேரியேஷன் இருக்கும். இப்போ குரு கடகத்துல உச்சமாயிருந்து இந்த இடத்துல பார்க்குதுன்னா அந்த பலன்கள் கூடுதலாக இருக்கும், ரொம்ப தீவிரமா இருக்கும், நன்றாக இருக்கும். இப்ப நாம குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. அடுத்தபடியா இந்த மாசம் எந்த பயிற்சி நடந்திருக்குது? இப்போ சூரியன் கன்னியில இருந்தது, புரட்டாசி மாசம் கன்னியில இருந்தது. இப்போ சூரியன் துலாமுக்கு வந்து விட்டது. துலாம், அதனாலதான் இங்க போட்டிருக்கேன் ஐப்பசி துலாம் மாதம். அப்ப அந்த ஐப்பசி மாசம் துலாம் மாதம் ஆங்கிலத்துல 18-10-25 இருந்து 16-11-25 வரை இருக்கும். அந்த ஒரு மாதம் ஐப்பசி மாதம் சூரியன். அப்போ இங்க இருக்கிற சூரியன் மாற்றம் அடைந்ததால இந்த மாற்றம் அடையக்கூடிய பலன்களையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ இந்த சுக்கிரன் அங்க இருந்து சிம்மத்திலிருந்து கேதுவோட இருந்த சுக்கிரன் இப்போ கன்னிக்கு வந்துச்சு. கேதுவோட சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரனுடைய பவர்களை அந்த கேது எடுத்துக்கொண்டு அந்த சுக்கிரனை அனுபவிக்க முடியாம பண்ணிடும். புரியுங்களா? அது எந்த பிளேஸுக்குரிய சுக்கிரன்றது ஜாதக ரீதியா நம்ம பார்ப்போம். அந்த சுக்கிரனுடைய பலன்கள் பலவீனம் அடைவதற்கு இந்த கேது கூட சேர்ந்ததால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்போ அந்த கேது விட்டு சுக்கிரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல்ல சுக்கிரனுக்கு ரிலீஃப் கிடைச்சிச்சு. எந்த கிரகம் கேது ஊது இணையும் போது அந்த கேது அதனுடைய பலன்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு செய்யும். ஏன்னா நம்ம ஏறு வரிசையில பார்க்கும்போது கேதுக்கு தான் ஏறு வரிசையில முதல் இடம். அதிகமான உரிதல் சக் பண்ணி எடுக்கக்கூடிய கிரகம் கேது தான். அப்ப இந்த கேது தான் மற்ற கிரகத்தினுடைய பலன்களை உரிந்து தனக்குரிய வழியில் அது செய்யும். அப்போ இது வரைக்கும் சுக்கிரனோட கேது இருந்தது, அதனால சுக்கிரனுடைய பலன்களை இந்த கேது வந்து செக் பண்ணிச்சு. இப்ப அது முடியாது, ஏன்னா சுக்கிரன் கன்னிக்கு வந்து விட்டது. இப்ப கன்னியில இருந்த புதனே துலாமுக்கு வந்துச்சு. 29-9-25 முதல் கன்னியில இருந்த சுக்கிரன் இப்போது ஐப்பசி மாதம் 29-9-25 புதன் மாறிவிட்டது. அப்போ சூரியன் மாறி இருக்கிறது, குரு மாறி இருக்கிறது, புதன் மாறி இருக்கிறது, சுக்கிரன் மாறி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த இடத்தில் நிலையாக இருப்பவை சனியும் ராகுவும் கேதுவும். இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஐப்பசி மாசம் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது, இந்த மாற்றத்திற்குரிய பலன்களை நாம எப்படி எடுத்துக்கிறது, தசாபுத்தி பலன்களை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பலன்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ முதல் ராசி மேஷ ராசி. நான் எப்பவுமே சொன்னேன் மேஷ ராசி தலை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு 12 ராசிக்கும் மேஷம் என்பதுதான் தலையான ராசி. இப்போ இது தலைன்னா அப்படியே நீங்க உடல் பாகங்களை பார்த்துக்கிட்டே வந்தா மீனம் பாதமாக மாறிவிடும். அப்போ தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாதம் என்ற மீன ராசி வரைக்கும் 12 கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு உடம்ப 12 போட்டா கூட அப்படியே பிரிச்சுக்கலாம். சில பேர் மனித உடலை வைத்து பாகமாக பிரித்து மேஷம் தலையாக வைத்து பாதத்தில் மீனம் போட்டிருப்பார்கள். இதையும் சமமாக பிரித்து பார்க்கலாம். அதனால ராசிகளிலேயே முதன்மையான கட்டம் மேஷம். அதனால்தான் மேஷத்துல சித்திரை மாதம் ஆரம்பமாகிறது. நம்மளுக்கு மாசத்திலேயே முதல் மாசம் சித்திரை தானே, அதனால மேஷம் என்பது சித்திரை மாதம். அதனால்தான் அங்க சூரியன் இருக்கும்போது மேஷம் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்திலாம் மேஷம் மாதம் போட மாட்டாங்க, மேஷம் சித்திரை மாதம். இப்ப நான் கூட பாட்டுக்கிறேன் ஐப்பசி துலாம் மாதம் போட்டிருக்கேன். ஏன்னா துலாம்ல சூரியன் இருக்கிறதுனால பஞ்சாங்க ரீதியா அந்த பேரை கொடுப்பாங்க, ஐப்பசி துலாம் மாதம் அப்படின்னு. இப்போ பேசிக்கா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மேஷ ராசிக்கு இந்த மாற்றங்களால் தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இருக்கணும். இப்போ இந்த மாசத்துல இந்த மேஷ ராசிக்கு 1, 2, 3, 4, 5 5க்குரிய சூரியனே 6ல இருந்தது இதுக்கு முன்னாடி புரட்டாசி மாசம். 5க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்னா 5 நல்ல இடம்.
இந்த 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். 5ஆம் இடம் என்ற சூரியனே 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் என்றது பலகீனமான இடம். என்ன இருந்தாலும் 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 6ல போய் அமரக்கூடாது. புரட்டாசி மாசம் அமர்ந்திருந்தது. அதனால் சூரியனுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க முடியாம போய்விடும். இப்ப பாருங்க, 5ஆம் வீட்டுக்குரிய சூரியன் 7வது வீட்டுக்கு வந்துச்சு. 6ல இல்ல, மறைவு ஸ்தானத்துல இல்ல. கேந்திர பலத்தோடு சூரியன் வீட்டிருக்கிறது. 1, 4, 7, 10 இடங்கள் கேந்திர பலம் வாய்ந்த இடங்கள். அங்கெல்லாம் அசுப கிரகங்கள் தான் பலம் வாய்ந்ததாக இருக்கும். சுப கிரகங்கள் 5, 9ல இருந்தா பலம் வாய்ந்ததாக இருக்கும். இது ஜோதினுடைய லாஜிக். அப்போ 5ஆம் வீட்டுல இருக்கிற புதன் தான் நல்லதுதான். ஆனா 6வது வீட்டுக்கு போகும்போது பலம், கேந்திர பலமே இல்லை, திரிகோண பலமே இல்லை. அப்போ அது இப்ப 7வது வீட்டுக்கு வந்து விட்டது. நல்ல இடம். 5க்குரிய சூரியன் 7வது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. சூரியன் கலத்திரஸ்தானத்தில் இருக்குது. எப்பவுமே சுக்கிரன் வீட்டுல சூரியன் வரும்போது கூட என்ன கிரகம் இருக்குது நம்ம பார்க்கணும். அந்த சூரியன் பாருங்க, புதனும் செவ்வாயும் சேர்ந்து காம்பினேஷன் இருக்குது. அந்த செவ்வாய் 27-10 வரைக்கும் இருக்குது, புதன் 29 வரைக்கும் இருக்குது. அப்ப இந்த மிடில்லையே அது மாறிடும். ஐப்பசி மாசம் மிடில்லையே இது மாறிடும். இருந்தாலும் சூரியன் அந்த சுக்கிரன் வீட்டில் 1 மாதம் இருந்தால் தீரும். அப்ப சுக்கிரன் சூரியன் காம்பினேஷன் வரும்போது இந்த 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் என்பது மேஷ ராசிக்காரர்கள் மனைவியோடு கலத்திர விஷயத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கணும். சில ஊழல்கள் ஏற்படும். இந்த ஊழல்கள் கண்டிப்பாக 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானம் என்னும்போது சூரியனும் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது அந்த ஊழல்கள் மனைவி, கணவனோ மனைவியோ அவர்களுக்குள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்ப இந்த மேஷ ராசிக்கு சூரியனால் இந்த மாதம் வீட்டுல மனைவியோட பார்ட்னர்ஸ், இந்த பார்ட்னர்ஸ் இடம் தான் 7, லைஃப் பார்ட்னர். நண்பர்கள் இடமும் 7 தான். அப்ப நண்பர்களிடமும் நம்ம யாரெல்லாம் பார்ட்னரா வச்சுக்கிறோமோ அந்த பார்ட்னரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராம நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதம் வரை. ஏன்னா சுக்கிரன் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால. இப்ப இதே சூரியன் இங்க வந்துச்சுன்னா அது செவ்வாய் வீட்டுல சூரியன் ஆயிடும். அங்க பிரச்சனை கிடையாது. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு தான் கொஞ்சம் டஃப், தவிர இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கு டஃப் கிடையாது. அதனால இந்த சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது கலத்திர பாவத்தில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டும். யாரையெல்லாம் நட்பாக பார்க்கிறோமோ, யாரையெல்லாம் பார்ட்னராக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பார்ட்னராக சரி, தொழில் பார்ட்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் சுமூகமான நிலைமை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் சைலண்டாக இருந்தால் போதும். இந்த பார்ட்னர் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த சூரியனை குரு பார்த்திருந்தால் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம். ஆனா பாருங்க, குரு அதிசார முறையில கடகத்திலிருந்து இந்த துலாமை பார்க்கவில்லை. ஆனா போன மாசம் பார்த்தீங்க, புரட்டாசி மாசம் துலாம் ராசி இதுக்கு மிதுனத்தில் இருக்கும்போது துலாம் ராசி பார்த்து கொண்டுதான் இருந்தது. அப்ப சேஃபா இருந்தாங்க. இப்ப துலா ராசி பார்வை இப்ப விருச்சிகத்துக்கு போயிடுச்சு. இப்போ சூரியன் மேல் பார்வை விடவில்லை, புதன் மீது பார்வை விழவில்லை, செவ்வாய் மீது பார்வை விழவில்லை. அப்ப இந்த குரு, இந்த 3 பிளானட்டும் குரு பார்வை இல்லாமல் போய்விட்டது. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இது சூரியனுடைய பலன்கள். இப்ப சூரியன் இங்க வரும்போது அதுக்கு உச்சம், நீச்சம், பகை, நட்பு அப்படின்னு ஒரு 4 பொசிஷன் இருக்குது. அப்ப இந்த சூரியன் துலாம் ராசி நீச்ச கதியை அடைகிறது. உச்சம் நீச்சம் என்று 2 விஷயத்தில் இருக்கும்போது இந்த சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும், அதுக்கு நேர் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெறும். அப்போ துலாமில் சூரியன் நீச்சம் அடைந்திருக்கிறது. அப்ப 5வது வீட்டுக்குரிய அதிபதி, அதாவது மேஷத்துக்கு 5ஆம் வீட்டுக்குரிய புத்திரஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, பிஜி உயர்கல்வி ஸ்தானம், அதாவது பிஜி, அந்த பிஜிக்குரிய ஸ்தானம் சூரியன் நீச்சம் அடை. அப்ப இந்த இடத்துல நீங்க படிப்பில் கொஞ்சம் படிக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா சூரியன் நீச்சம், தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய சூரியன் நீச்சம் அடைந்ததால் ஒருவேளை ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் மனைவி வழியிலையோ இல்ல கணவன் வழியோ யாராவது ப்ரமோஷன் எதிர்பார்த்தா இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வரலையேன்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா சூரியன் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர் இங்க நீச்சமாயிருக்கிறார். ஒருவேளை இந்த 2/11/25 சுக்கிரன் இங்க வரும்போது நல்லா கவனிங்க,
2ஆம் தேதி நவம்பர் மாசம் சுக்கிரன் நீங்க வந்துடும். அப்போ இந்த சுக்கிரன் நீங்க வரும்போது இந்த நீச்சன் சூரியன் நீச்ச பங்க ராஜயோகமாக மாறிவிடும். எந்த இடத்துல நீச்ச கிரகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு கிரகம் உச்சமானாலோ ஆட்சி ஆனாலோ அந்த கிரகத்திற்கு நீச்ச பங்க ராஜயோகம் என்ற உயரிய பொசிஷன் கிடைச்சிடும். அப்ப பாருங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது 2ஆம் தேதி வரைக்கும். அப்ப 2ஆம் தேதிக்கு மேல, நவம்பர் 2ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சமான சூரியனை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அற்புதமான நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் நன்றாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அதே நேரத்துல புதன் மார்ச் இல்லைங்களா, அடுத்தபடியா புதன். இந்த புதன் மேஷ ராசிக்கு 6வது இடத்துல இருந்தது. இப்ப புதன் 7வது இடத்துல வந்துச்சு. 6ஆம் இடம் பலகீனமான இடம். 6ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கலாம்னா சனி, ராகு, கேது அந்த மாதிரி இருக்கலாம். 3, 6, 11 அவங்களுக்கு எல்லாம் நல்ல இடம். ஆனா புதன் 6வது வீட்டுல ஆட்சியா இருந்த புதனை இப்ப 7வது வீட்டுக்கு வந்துச்சு இல்லையா. இங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துருது. என்னன்னா, புதன் வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டுல புதனும். இது நல்ல ட்விஸ்ட். அதாவது இது பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள். 6ஆம் வீட்டுக்குரிய புதன் என்ன பலகீனமாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்ய முடியாது. உங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த வீட்டுக்குரிய கன்னிக்கு ஓனர் துலாமில் இருக்கிறாரு. துலாமுக்கு ஓனர் சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார். இது பரிவர்த்தனை யோகம். இது எல்லாருக்குமே பரிவர்த்தனை யோகம் தான். இது இவங்களுக்கு மட்டும் பரிவர்த்தனை யோகம் இல்ல. புதனும் சுக்கிரனும் ஒன்றை ஒன்று இடம் மாற்றி அமர்ந்திருப்பதால் பரிவர்த்தனை யோகம் அனைத்து ராசிகளுக்கும் கிடைக்கும். அதனால இந்த புதனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. படிக்கிற விஷயம் எல்லாம் இந்த நீச்சபங்க ராஜா வரும்போது அற்புதமாக அமைந்துவிடும். புத்திரஸ்தானாதிபதி நீச்சபங்க ராஜாவும் அடையும் போது இந்த 2/11 அப்புறம் மிகப்பெரிய உயரிய உத்தம பலன்களை அடையலாம். இப்போ சுக்கிரன் கேதுவோட இருந்தது. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5ல் இருந்தது, கேதுவோட இருந்தது. 1, 2, 3, 4, 5 மேஷராசிக்கு 5ல் இருந்தது இல்லையா. அது புத்திரஸ்தானம். அப்ப அந்த இடத்துல போது சுக்கிரன்றது களத்திராதிபதி. அப்ப ஆடம்பரங்களை கொஞ்சம் குறைச்சிடும். அதெல்லாம் இப்ப தாண்டி வந்தாச்சு. இப்ப 6ல் இருக்குது. 6ல் இருக்கிற புதன் 7ல் இருக்கு. அப்ப இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ஏன்னா சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவர். 6ல் நீச்சமா இருக்காரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2/11 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆட்சியாக மாறப்போகிறது. துலாம் ராசிக்கு வரப்போகிறது. இதெல்லாம் ரொம்ப டெம்பரவரி பீரியட்ஸ். அதனால்தான் தசா புத்தி முக்கியம். சனி 2.5 வருஷம், அது மாற்றம் ரொம்ப முக்கியம். குரு ஒரு பயிற்சி 1 வருஷம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மாச கிரகம். அந்த மாசத்திலேயே சில இடைப்பட்ட நேரத்துல மாறிடும். இப்போ 2/11 அப்புறம் சுக்கிரன் நீங்க வரப்போகுது. அதனால இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்தபடியா இந்த குரு இப்ப பாருங்க, மேஷ ராசிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. ஆயுள் ஸ்தானம், நிம்மதியற்ற இடம். இப்ப அஷ்டமத்து இடத்தை குரு பார்க்கறதுனால கஷ்டங்கள் தீரும். 8ஆம் இடம் புனிதம் அடைகிறது, பலம் பெறுகிறது. 8, 10, 12 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறது. ஜீவன வழியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள். உத்தியோக ரீதியா சொல்றோம், எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி உத்தியோகத்தை காப்பாற்றப்படும். அதே மாதிரி சுப விரயம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். சப்போஸ் இந்த சுப விரய ஸ்தானாதிபதி குரு சந்திரன் வீட்டில் இருப்பதால் பெண் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கல்யாணம். இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு சகோதரியா இருக்கோ இல்ல பொண்ணா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணி கொண்டு வந்தால் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி மேஷ ராசிக்கு இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 12க்குரிய குரு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆதிபத்தியம் போது 2, 5, 7, 9, 11 நல்ல ஆதிபத்தியம் இடம். ஆனா 4ஆம் இடம் ஆதிபத்தியம் நல்லா இல்லா கூட அந்த குரு உச்சமாயி அந்த பார்வையை 8, 10, 12 பார்க்கும்போது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 12ஆம் இடம் சுப விரயஸ்தானம். இப்ப வெளிநாட்டுக்கு போனோட இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளி ஸ்டேட்டு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். கடகத்தில் குரு வரும்போது அது கடகம் என்பது கடல் ராசியாக இருப்பதால் கடல் தாண்டி போகக்கூடிய நிலைமை இந்த குரு 2, 21, 12, 25 வரை இருக்கும் போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுவரை நீங்கள் பார்த்தது
மேஷ ராசிக்குரிய பலன்கள். இதுவரை மேஷ ராசியை பார்த்தோம். அடுத்ததாக ரிஷப ராசி பலன்களை பார்ப்போம். பேசிக்கா நான் சொல்ல விஷயத்த மேஷ ராசியை வச்சு நிறைய சொல்லியிருப்பேன். அந்த பேசிக்ஸ் விஷயத்த மேஷ ராசி இல்லாதவங்க கூட பாருங்க, அப்பதான் அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் தெரியும். இப்போ ரிஷப ராசிக்காரங்களை நம்ம எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரிஷப ராசிக்கு முக்கியமா இந்த 4ஆம் வீட்டுக்குரிய சூரியன் ரிஷப ராசியிலிருந்து 1, 2, 3, 4 4வது வீடு சுகஸ்தானாதிபதி, தாய் ஸ்தானாதிபதி, வாகன ஸ்தானாதிபதி அப்படி சொல்லாத. அப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். சுகமா இருக்கிற இடம், வாகன வசதியை கொடுக்கக்கூடிய இடம், மாத்திருஸ்தானம், அம்மாவுடைய சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் அந்த 4ஆம் வீட்டுக்குரிய ஓனர். அப்ப இந்த 4ஆம் வீட்டுக்குரிய அதிபதி நீச்சமாயிருக்கிறார் 7. சுகஸ்தானாதிபதி நீச்சமாய் 7 இருக்கிறார்னா அம்மாவுடைய விஷயத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டி விஷயத்திலேயோ சுகமா இருக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஏன்னா நீச்சமாயிருக்கிறார், சுகஸ்தானாதிபதி நீச்சம். அதே நேரத்துல சுகஸ்தானத்துல கேது இருக்காருல்ல, கேது எப்பவுமே ஏதாவது ஒரு மனசுல நிம்மதி இல்லாம பண்ணுவார். அது தாய் ஸ்தானத்துல இருக்கிறதால தாய்க்கு கூட நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் டெம்பரரி தான். ஏன்னா இந்த சூரியன் 2 அப்புறம் சுக்கிரன் அங்க வந்து சேரும் போது அந்த சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் மாறி விடுகிறது. இந்த பலன்களை இவர்கள் 2/25 மூலம் அனுபவிக்கலாம். மொத்தத்துல இந்த நீச்சத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை இதே ரிஷப ராசிக்காரங்களுக்கு, ரிஷப லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை நடந்து இந்த சூரியன் நீச்சமாயிருந்தா இந்த பலன்கள் கூடும். அதாவது பலகீனமான பலன்கள் அதிகமாகிவிடும். 2 சேர்ந்துருது இல்லையா? இங்க நீச்சமாகுது, அந்த நீச்ச தசை அங்க நடக்குதுன்னா அப்போ சூரியனுடைய தசை அவருக்கு நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்ற தசையை பத்தி கவலை தேவையில்லை. இதுதான் நான் பிறந்தப்போ தசா புத்தி பலன்களை மேட்ச் பண்ணி பார்த்துக்கினே வரணும்னு சொல்றது. இங்க மாறும்போது நம்ம தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒரு வேளைக்கு 7.5 சனி இருக்கும், நம்மளுக்கு அப்ப சனி தசை நடக்கூடாது. அந்த 7.5 சனியும் இந்த சனியை மீட் பண்ணிடும். அந்த மாதிரி இப்ப சூரியன் நீச்சமா இருக்கும்போது நம்மளுக்கு சூரிய தசை ஓடக்கூடாது. அப்படி ஓடினாலும் அது கேந்த 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடத்துல சூரியன். நான் சொன்ன 6 இடம் பெறக்கூடாதுன்னு சொன்னீங்க. சுகஸ்தானாதிபதி 6ல் போராட்டமான இடத்தில் சத்ரு ஸ்தானம் சொல்லுவாங்க, அது போராட்டமான இடம் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல. அப்போ சுகஸ்தானம் போய் போராட்ட இடத்துல உட்காந்துச்சுன்னா அப்போ சுகத்தில் போராடம், வண்டியில போறோம். அப்ப என்னன்னா பெரும்பாலும் இந்த 3 விஷயத்துல நாம கொஞ்சம் விட்டு கொடுத்தணும். கொஞ்சம் தான், 2, 1, 11, 25 வரைக்கும் தான். சுக்கிரன் வந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். சோ இந்த பலன்களை பார்த்தோம். இப்போ இதே ரிஷப ராசிக்கு சுக்கிரன் பாருங்க, அவர் ராசியாதிபதி. ரிஷப ராசிக்கு ஓனரு சுக்கிரன் தான், 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் சுக்கிரன் தான். இப்ப இந்த 1, 6க்கு 6க்குரிய அதிபதி பலம் பெறக்கூடாது, அப்படி ஒரு விதி இருக்கு. இல்லைன்னா கடன் சத்ரு வியாதியை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருவாரு இந்த ராசிக்கே. ஏன்னா 6ஆம் வீட்டுக்குரிய ரோகஸ்தானம் சொல்லுவாங்க, வியாதி ஸ்தானம், கடன் ஸ்தானம், போராட்டமான ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடம் வந்து பலம் பெறக்கூடாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் நீச்சமாய் பலம் குறைந்து விட்டார். அப்போ இந்த 6ஆம் வீட்டுக்குரிய பலவீனங்களை அந்த சுக்கிரன் நீச்சமானதால் செய்ய முடியாத போய்விடும். பலவீனமான விஷயத்தை செய்ய முடியாது. அதனால எப்பவுமே 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி யாருக்குமே பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு சூரியனை வரப்போகுது, அப்ப பலம் இருக்காதா? பலம் இருக்கும். அப்போ சூரியன் சுகஸ்தானாதிபதி சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும் போது அந்த வகையில் அது காப்பாற்றிக் கொள்ளும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்கு சுக்கிரன் துலாமுக்கு வரும்போது ராசியாதிபதி சுக்கிரன் பலம் பெற்று விடுகிறார். அதனால இந்த 2/25 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியா இந்த குரு பலன்கள். இப்போ ரிஷப ராசிக்கு 11ஆம் வீட்டுக்குரிய அதிபதி குரு 10, 9, 8, அதாவது ரிஷபராசி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 11ஆம் அதிபதி. அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் குரு. இப்ப பாருங்க, அஷ்டமாதிபதி லாபாதிபதி குரு 3ல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் வீட்டுக்குரிய அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருப்பது நன்மை. கட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்தா ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் லாபஸ்தானாதிபதி மறைஞ்சிட்டார,
அப்ப என்ன ஆகும்னா லாபத்துல கொஞ்சம் கை வைக்கும். அப்போ நீங்க பெருசா இழக்க மாட்டீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ல இருந்ததால அது நல்ல ஒரு யோகமாக மாறிவிடுகிறது. அதே நேரத்துல 11ஆம் வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெற்று 3ல் மறைஞ்சிருப்பார். லாபத்துல கொஞ்சம் இந்த நேரத்துல கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் நிறைய முதலீடு பண்ண வேண்டாம். ஏன்னா அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டதுனால முதலீடுகளை நீங்க ஏதாவது லம்சமா போடணும்னு நினைச்சா இந்த நேரத்துல பினான்சியல் முதலீடை எதிரும் பெருசா பண்ணிக்கொள்ளாதீர்கள். இதுதான். ஒருவேளை இந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இப்போ ரிஷபராசிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7ஆம் வீட்டை 5வது பார்வையாக பார்க்கிறது. அப்போ 7, 9, 11 3 இடத்தை குரு பார்க்கிறது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம். அப்ப பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற பார்ட்னரை வச்சு பண்ண நல்லது. அப்ப பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பார்க்குறீங்க. அதே மாதிரி 7, 9 பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது. நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழியிலும் நன்றாக இருக்கும். இந்த மாதிரிலாம். அப்ப 11ஆம் லாபஸ்தானம், லாபஸ்தானாதிபதி 3ல மறைஞ்சாலும் அந்த உச்ச குரு தன்னுடைய 11ஆம் வீட்டையே, தன்னுடைய வீடு, மீனம்ன்றது குரு வீடு, அந்த குரு வீட்டை குருவே உச்ச பார்வை பார்ப்பதால் லாபத்தில் பெருமளவு குறையவே குறையாது. ஏதோ கொஞ்சம் குறையுமே தவிர பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்படாது. ஸோ இது வரைக்கும் நம்ம ரிஷப ராசியை பொறுத்து இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்கும் என்பதை கட்ட ரீதியாக, அதாவது நம்ம இப்படி சொன்னதான் புரியும். சாதாரணமா என்னென்ன பலன்கள் எப்படி நடக்குது, எதை வச்சு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீங்க நல்லா ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்கு செல்வோம். மிதுன ராசிக்கு இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்க போகிறது அதை பார்ப்பேன். இப்போ மிதுன ராசிக்கு முதல்ல சூரியன் மாச கிரகம் மாறிடுது இல்லையா? முதல்ல அந்த மாச கிரகத்தை பார்ப்போம். மிதுன ராசிக்கு 1, 2, 3 3வது வீட்டுக்குடைய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். மறைவு ஸ்தானத்துக்குரிய 5, 6ல 1, 2, 3, 4, 5ல இருக்காரு இல்லையா? இப்போ சூரியன் மறைவு ஸ்தானத்துக்குரிய 5ல இருக்காரு. அப்போ மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி சூரியன் நீச்சமாயிருக்கிறார். கவலை இல்லை, நாளை சுகஸ்தானம் நீச்சமாக கூடாது, மறைவு ஸ்தானம் நீச்சமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இந்த சூரியன் 6ஆம் இடத்துல, அதுவும் கூட 2ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரன் வாங்கும்போது இந்த 3ஆம் வீட்டு தைரிய ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்தானாதிபதி மீண்டும் நன்றாக வலுப்பெற்றுவிடும். அதனால இந்த டெம்பரரி சூரியன் நீச்சத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த 2/11க்கு இங்க சுக்கிரன் வரும்போது நீச்சபங்க ராஜயோகமாக மாறிவிடும். அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. அதே மாதிரி சுக்கிரன், இந்த சுக்கிரன் பாருங்க மிதுனக்கு விரையாதிபதி, விரையாதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அது 5, 12க்குரிய சுக்கிரன் 4ல சுகஸ்தானத்துல இருக்குது. நல்லா பாருங்களேன், 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதி சுக்கிரன் அப்படின்னா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மேற்கொண்டு ஏதாவது எக்ஸாம் எழுதுறது, மேற்படி படிக்கிறது, இது மாதிரி வச்சுலாம் 5ஆம் இடம் சொல்லும். ஸோ 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் விரையாதிபதியும் சுக்கிரன் நீச்சமாயிருக்கிறார் இல்லையா? 12ஆம் வீட்டுக்குரிய அதிபதி நீச்சமாவது நன்மையே, ஏன்னா நிறைய விரயங்களை தடுத்துரும். எப்படியோ விரையாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் புத்திரஸ்தானத்துல சம்பந்தப்படுறதுனால புத்திர வகையில் ஏதாவது செலவுகளை கொடுக்க வேண்டியது. ஒருவேளை அவங்க கன்சீவ் ஆயிருந்தா அதுக்கு சம்பந்த செலவு, இப்ப ஆஸ்பத்திரியில குழந்தைக்காக போறாங்க, அந்த செலவு ஏற்படுறது. புத்திர வகையில் ஒரு படிக்க வச்சிருந்தா அந்த படிக்க வைக்கிற செலவு. அதனால அவங்க செலவு அவங்க சார்ந்ததாக இருக்காது. அவங்க ஏதாவது பசங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ இல்ல கர்ப்பிணிங்களுக்கோ அந்த மாதிரி புத்திர வகையில் செலவு செய்யக்கூடிய விஷயம், அதுவும் காஸ்ட்லி செலவு கொடுக்கறது தான் சுக்கிரன். ஏன்னா விரையாதிபதி சுக்கிரன் காஸ்ட்லியான கிரகம், அவர் புத்திரஸ்தானாதிபதிக்கும் ஓனது. அதனால இங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப இதே சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஒண்ணு கெடுக்க முடியாது. செலவு பண்ணா கூட அந்த செலவுக்குரிய ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர அதை கெடுத்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையை ஒன்றை ஒன்று பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்குது, புத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால இவைகள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளாது. நீ நல்லது செஞ்சா நானும் நல்லது செய்வேன்ற மோட்டிவ்ல இவங்க 2 பேரும் ஒற்றை ஒருவர் நல்லதை தான் செய்வார்கள். இப்போ முதல்ல இந்த புத்திரஸ்தானாதிபதி முதல்ல சுக்கிரன் இங்க இருந்தது, கேதுவோட இருந்தது மிதுன ராசிக்கு. புத்திரஸ்தானாதிபதி கேதுவோடு இருக்கும்போது புத்திர வகையில் சில சந்தேகங்கள்
குழப்பங்கள் ஏற்புக்கொண்டே இருந்தது. இப்ப பாருங்க, அந்த சுக்கிரன் கேது விட்டு விலகிடுச்சு. முதல்ல இந்த குழப்பம் நீங்கிச்சு. கேதுவோட சுக்கிரனுக்கு போது புத்திர சாந்தியை பற்றி குழப்பம் நீங்கி விட்டது. அந்த குழப்பம் இங்க சுக்கிரன் வந்தப்ப இங்க நீச்சமா இருக்குது. அப்ப இந்த குழப்பம் 50% தீர்ந்தது. அங்க கேதுவோடு இருக்கும்போது தீர்ந்தது, ஆனா முழுமையாக தெரியவில்லை. ஏன்னா இங்க சுக்கிரன் நீச்சமாக. இப்ப இந்த சுக்கிரன் இங்க ஆட்சியா வரும்போது அந்த 50% மாறிடும். அதே நேரத்துல இந்த புத்திர சனாதிபதி சுக்கிரனோ புதனோ பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருப்பதால் ஒன்றை ஒன்று கெடுத்து கொள்ளாது. முதல்ல சுக்கிரன் கேது விட்டு விலகந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்திர வகையில் ஏதாவது இருந்தால் அதை தாராளமாக காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த சுக்கிரன் 2/11/25 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி கொள்ளலாம். இது வரைக்கும் ஜென்ம குருவா இருந்தது இல்லையா, இப்ப பாருங்க அவருக்கு 2ல வந்துச்சு. 2 ரொம்ப நல்ல இடம். 2, 5, 7, 9, 11 குரு ஆதிபத்திய இடங்கள். குரு எந்தெந்த இடத்தெல்லாம் நன்மைன்னா 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல. இதுதான் குரு பலம் முறை. குரு பலம் எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த 5 இடத்துல தான் இருக்குது. அப்போ மிதுன ராசிக்கு 2ல குரு தனஸ்தானத்துல தனாதிபதியா இருக்கிறார். தனஸ்தானத்துல தனக்காரகன் குருவே இருக்கிறார். அதுவும் மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குரிய அதிபதி. 7, 10 மனைவி தனஸ்தானம் பிளஸ் தொழிற்சாலம். தொழிற்சாலத்துக்குரிய தனஸ்தானத்துல இருக்குது. அப்போ இதுல நல்ல இடத்துல ஆதிபத்தியம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 7, 10 2ல இருக்கிறது மிகப்பெரிய பலன்கள். மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட சில நிம்மதி குறைவுகளா இருந்தால் அதெல்லாம் ரொம்ப அழகா ரிலீஸ் ஆகும். குடும்பத்து மேல ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, தன் மனைவியோடு வாழ்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் குடும்பம் நிம்மதியாக காலம் தள்ள முடியும். ஏன்னா மிதுன ராசிக்கு 7, 10க்குரியவர் 2ஆம் இடத்தில் ஆதிபத்தியம் நன்றாக இருக்கிறது. உச்சமாக வேற இருக்கிறார். இந்த உச்ச குரு மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறது. போராட்டம் இடம், கடன் ஸ்தானம், சத்ரு ஸ்தானம், வியாதி ஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்தை பார்த்தா அந்த வியாதி, சத்ரு, கடன் இவெல்லாம் நிவார்த்தி ஆகும். அதே மாதிரி ஆயுள் சாந்த குரு பார்க்குது 8ஆம் இடம். 8ஆம் இடம் நிம்மதியான அஷ்டஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்த குரு பார்த்தா நிம்மதியாக இருப்பார்கள். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தை குரு சொந்த வீட்டையே பார்க்கறதுனால, அது கடகத்தோட இருக்கிறதுனால வேற முயற்சிகள் கூட இருக்கலாம். இப்போ வெளிநாடு போறது, வெளி ஸ்டேட்டு போறது, அது மாதிரி எந்த முயற்சி கொண்டாலும் இந்த நேரத்தில் இருக்கலாம். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் மாறுறது, இல்லை ஃப்ளோர் டு ஃப்ளோர் மாறுவாங்க, இல்லை பில்டிங் டு பில்டிங் மாறுவாங்க. இந்த மாதிரி எந்த வித மாற்றங்கள் வந்தாலும் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் எது வரைக்கும்? 21/12/25 வரைக்கும் தான். கடகத்தில் குரு இருக்கும் வரை திருப்பி இது அங்கதான் போயிடும். அடுத்த வருஷம் வரைக்கும் அங்கதான் இருக்க போகுது. அதனால இந்த 2 மாசம் 8/10 11/12/25 வரை தான் இந்த குரு இங்கு இருக்கும். பார்வைகளும் ஈடுபடும். மற்றபடி மிதுனத்துக்கு போயிடுச்சுன்னா பழையபடி தான். அதனால இந்த இடத்துல 2 மாசத்துல மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து விட்டு அது கொஞ்சம் பிக்சட் டெபாசிட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. அதனால குரு பார்வை, குரு இருக்கும் இடம் இவர்களுக்கு ரொம்ப புனிதமாக இருக்கிறது. இப்போ இதுவரை நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்குரிய கிரக பெயர்ச்சிகளுடைய பலன்களை ஐப்பசி மாதம் வழியாக பார்த்தோம். இதுவரை உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இனி அடுத்த பதிவில் கடகம், சிம்மம், கன்னிக்குரிய ஐப்பசி மாத பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.